டிரம்ப் 50% வரி விதித்ததால் அமெரிக்க இந்திய உறவுகள் மோசமான நிலையில் உள்ளன. அமெரிக்கா இந்தியாவை 80% வரி விதித்து அறைந்தாலும் இதுவரையிலான அனைத்து நாடுகளிலும் இதுவே மிக உயர்ந்தது மற்றும் பல ஆண்டுகளில் அவர்களின் உறவை அதன் மிகக் குறைந்த தருணத்திற்குத் தள்ளும் என்றாலும் ஒன்று தெளிவாகிறது, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நட்புகப்பல் வரியை விட ஆன்ஷோரிங்கில் அதிக ஆர்வம் காட்டுகிறார் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். புதன்கிழமை ரஷ்யாவின் எண்ணெய் இறக்குமதி தொடர்பாக இந்தியா மீது அமெரிக்கா கூடுதலாக 25% வரியை அறிவித்தது. இதன் மொத்த வரி 50% உயர்ந்தது. வாஷிங்டன் டிடோட்-சிடோட்டுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தொடங்கிய முதல் நாடுகளில் புது தில்லியும், டிரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் பொது அறிக்கைகளில் ஒருவரையொருவர் மீண்டும் மீண்டும் பாராட்டி ஒருவருக்கொருவர் நண்பர்கள் என்று அழைத்ததால் இந்த நடவடிக்கை பெரும்பாலான நிபுணர்களை ஆச்சரியப்படுத்தியது. இந்தியாவைப் போலவே அதிக வரிகளை எதிர்கொள்ளும் மற்றொரு நாடு பிரேசில் மட்டுமே. வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் முறிவு ஒரு ஆச்சரியமாக இருந்தது என்று கண்டாவின் ஆசிய பசிபிக் அறக்கட்டளையின் உத்தி மற்றும் ஆராய்ச்சி துணைத் தலைவர் வினா நட்சிபுல்லா கூறினார். இது மிகவும் கடினமான தருணம், பல ஆண்டுகளில் அவர்களின் உறவில் மிக மோசமானது என்று வாதிடலாம். மேலும் ஒப்பந்தம் இல்லாமல் மற்றும் அதிக கட்டண விகிதங்களைக் கொண்ட மிகச்சிறிய நாடுகளின் குழுவில் இந்தியாவை வைக்கிறது. அவர்களுக்கு இப்போது சில நடைமுறை ரீதியான பாதை தேவை, நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நட்சிபுல்லா கூறினார். மலேசியாவில் பேச்சுவார்த்தைகள் முடிவடையும் போது தாய்லாந்து, கம்போடியா எல்லை பதட்டங்கள் தொடர்கின்றன. ஒபோன் ராட்சதானி தாய்லாந்து பலவீனமான போர் நிறுத்தத்தை உறுதிப்படுத்த தாய் மற்றும் கம்போடிய அதிகாரிகள் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் பேச்சுவார்த்தைக்காக சந்திக்கும் நிலையில் அவர்களின் சர்ச்சைக்குரிய எல்லையின் இருபுறமும் துருப்புக்கள் தொடர்ந்து குவிந்து வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜூலை 28 அன்று கம்போடிய மற்றும் தாய் படைகளுக்கு இடையே 5 நாட்கள் கடுமையான மோதல்களை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு போர் நிறுத்தத்திற்கு மலேசியா மத்தியஸ்தம் செய்தது. அமெரிக்காவில் இஸ்ரேல் தூதரக ஊழியர்களைக் கொன்றதாக சந்தேகிக்கப்படும் சந்தேக நபர் வெறுப்பு குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். வாஷிங்டன் டிசியில் 2 இஸ்ரேல் தூதரக ஊழியர்களை சுட்டுக் கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் கூட்டாட்சி வெறுப்பு குற்றம் மற்றும் கொலை குற்றச்சாட்டுகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அமெரிக்க தலைநகரில் குற்ற விகிதங்களை குறைக்க தேசிய காவல்படையை அழைக்கலாம் என்று பரிந்துரைத்தார். வாஷிங்டனில் உள்ள கூட்டாட்சி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு புதன்கிழமை திறக்கப்பட்ட நீதிமன்ற ஆவணங்கள் பிரதிவாதி எலியாஸ் ரோட்ரிக்ஸ் மீது மரணத்தை விளைவித்த வெறுப்பு குற்றம் உட்பட 9 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன என்பதை காட்டுகிறது. மே மாதம் வாஷிங்டனில் உள்ள தலைநகர் யூத அருங்காட்சியகத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் இருந்து வெளியேறியபோது நிச்சயதார்த்தம் செய்யவிருந்த இளம் தம்பதிகளான இஸ்ரேலிய தூதரக ஊழியர்களான யாரோன் லிஷின்ஸ்கி மற்றும் சாரா மில்கிரிம் ஆகியோரை சுட்டுக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. ரஷ்யா மீதான டிரம்பின் 2ஆம் நிலை வரிகள் அமெரிக்காவையும் அதன் நட்பு நாடுகளையும் ஏன் கடிக்கக்கூடும்? அமெரிக்காவின் உயர்மட்ட இராஜதந்திர பேச்சுவார்த்தையாளர் ஸ்டீவ் விட்கா புதன்கிழமை மாஸ்கோவிற்கு விஜயம் செய்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நிர்ணயித்த காலக்கெடுவிற்கு முன்னர் உக்ரைனுடன் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை வற்புறுத்தினார். விட்கா புடினுடனான சந்திப்பிற்குப் பிறகு ரஷ்யா டிரம்புடன் ஒரு சந்திப்பை நாடியதாக வெள்ளை மாளிகை கூறியது. அமெரிக்க ஜனாதிபதி புடினையும் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலென்ஸ்கியையும் சந்திக்கத் திறந்திருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. தனது மறுதேர்தல் பிரச்சாரத்தின் போது ரஷ்யா உக்ரைன் போரை 24 மணி நேரத்தில் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று உறுதியளித்த டிரம்ப் பல மாதங்களாக பரபரப்பான ராஜதந்திரம், மாஸ்கோவிற்கும் கியேவிற்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தைகள் மற்றும் புடினுடன் தொலைபேசி அழைப்புகள் இருந்தபோதிலும் இதுவரை ஒரு போர் நிறுத்தத்தை மத்தியஸ்தம் செய்ய தவறிவிட்டார். குறைக்கடத்தி இறக்குமதிகளுக்கு டிரம்ப் 100% வரியை அறிவிக்கிறார். வெளிநாட்டு தயாரிப்பு குறைக்கடத்திகள் மீது 100% வரியை விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறுகிறார். இருப்பினும் அமெரிக்காவில் முதலீடு செய்த நிறுவனங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும். சிப்கள் மற்றும் குறைக்கடத்திகள் மீது தோராயமாக 100% வரியை விதிப்போம். ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் கட்டினால், நீங்கள் கட்டிக்கொண்டிருந்தாலும் இன்னும் உற்பத்தி செய்யவில்லை என்றாலும் எந்த கட்டணமும் இல்லை என்று டிரம்ப் புதன்கிழமை மாலை ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் கூறினார். ஆப்பிள் அமெரிக்காவில் $600 பில்லியன் முதலீடு செய்யும் என்ற தனி அறிவிப்புக்குப் பிறகு இந்த செய்தி வந்தது.
ஆனால் அது அமெரிக்க பார்வையாளர்களால் எதிர்பாராதது அல்ல. செமிகண்டக்டர்கள் மீதான புதிய வரியை அடுத்த வாரத்திற்குள் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக டிரம்ப் செவ்வாயன்று சிஎன்பிசி இடம் கூறினார், மேலும் விவரங்களை வழங்காமல். ரஷ்யாவிற்கு போர் தொட்டி தகவலை வழங்க முயன்றதாக அமெரிக்க சிப்பாய் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க இராணுவத்தின் முக்கிய போர் தொட்டி பற்றிய முக்கியமான தகவல்களை ரஷ்ய அரசாங்கத்திற்கு அனுப்ப முயன்றதாக ஒரு செயலில் உள்ள சிப்பாய் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க நீதித்துறை அறிவித்துள்ளது. சந்தேக நபரான டெய்லர் ஆடம் லீ மீது தேசிய பாதுகாப்பு தகவல்களை வெளிநாட்டு எதிரிக்கு அனுப்ப முயற்சித்ததாகவும், உரிமம் இல்லாமல் கட்டுப்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப தரவுகளை ஏற்றுமதி செய்ய முயன்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக நீதித்துறை புதன்கிழமை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. டெக்சாஸில் உள்ள போர்ட் பிளிஸில் பணிபுரியும் 22 வயது சிப்பாய் லீ, டெக்சாஸின் மேற்கு மாவட்டத்திற்கான அமெரிக்க மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இன்னும் ஒரு மனுவை தாக்கல் செய்யவில்லை. அமெரிக்க இராணுவத்தால் பயன்படுத்தப்படும் முக்கிய போர் தொட்டியான M12 ஆப்ராம்ஸின் செயல்பாடு தொடர்பாக லீ ரஷ்யாவிற்கு முக்கியமான தேசிய பாதுகாப்பு தகவல்களை அனுப்ப முயன்றதாக தேசிய பாதுகாப்புக்கான உதவி அட்டர்னி ஜெனரல் ஜான் எசன்பெர்க் கூறினார். காசா உதவி விநியோகத்தை ஏமேசேத் திட்டமிடப்பட்ட கொலை என்று அறிவித்துள்ளது. பிரெஞ்சு மொழி சுருக்கமான ஏமேசேத் மூலம் நன்கு அறியப்பட்ட எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பு, காசாவில் இஸ்ரேலின் இராணுவமயமாக்கப்பட்ட உணவு விநியோக திட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர அழைப்பு விடுத்துள்ளது. இதை அது நிறுவனமயமாக்கப்பட்ட பட்டினி மற்றும் மனிதாபிமானமற்ற தன்மை என்று விவரித்தது. இது உதவி அல்ல, இது திட்டமிடப்பட்ட கொலை என்ற தலைப்பில் வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு கடுமையான அறிக்கையில், மருத்துவ இலாப நோக்கற்ற நிறுவனம் தெற்கு காசாவின் ரிபாவில் இஸ்ரேலிய இராணுவம் மற்றும் தனியார் அமெரிக்க ஒப்பந்தக்காரர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் 2 GHA உதவி விநியோக தளங்களுக்கு அருகில் மருத்துவமனைகளை நடத்துவதாக கூறியது. மே மாதத்தில் அந்த தளங்கள் திறக்கப்பட்டதிலிருந்து அவை நெரிசல் தாக்குதல்கள், மூச்சுத் திணறல், கூட்ட நெரிசல்கள், வன்முறை, கொள்ளை மற்றும் ஆபத்தான கூட்ட கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் ஆகியவற்றுடன் ஒத்ததாக மாறிவிட்டன, ஏமேசேத் அதன் அறிக்கைகளில் தெரிவித்துள்ளது. இறையாண்மை செல்வ நிதிகள் இஸ்ரேலிய முதலீடுகளை கொட்டுகின்றனவா? ஸ்காண்டினேவிய நாட்டின் முன்னணி செய்தித்தாள் இஸ்ரேலின் காசாவில் போருக்கு உதவும் இஸ்ரேலிய நிறுவனத்தில் கிட்டத்தட்ட $2 டிரில்லியன் நிதி பங்கு வைத்திருப்பதாக வெளிப்படுத்தியதை அடுத்து நோர்வே அரசாங்கம் செவ்வாயன்று இஸ்ரேலில் அதன் இறையாண்மை செல்வ நிதியின் முதலீட்டை மறுபரிசீலனை செய்வதாக கூறியது. அப்டன் போஸ்டன் செய்தித்தாள் இந்த நிறுவனத்தை பெட்ரிமேஷ் என்ஜின்ஸ் லிமிடெட் பிசில் குழுவாக அடையாளம் கண்டுள்ளது. இது காசா மீதான அதன் பேரழிவுகரமான போரில் பயன்படுத்தப்படும் இஸ்ரேலிய போர் விமானங்களுக்கு பாகங்களை வழங்குகிறது. ரஷ்யா உக்ரைன் போர் நாள் 1260. உக்ரைனின் அரசு அவசர சேவைகளுக்குச் சொந்தமான ஒரு கார் மீது ரஷ்ய பீரங்கித் தாக்குதல் நடத்தியதில் ஒரு அவசரகால ஊழியர் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டனர், மேலும் 4 பேர் காயமடைந்தனர் என்று பிராந்திய ஆளுநர் செர்ஹி லிசாக் கூறினார். அமெரிக்கா மற்றும் அஜர்பைஜானில் இருந்து LNG இறக்குமதி திட்டத்தின் ஒரு பகுதியாக தெற்கு உக்ரைனில் உள்ள ஒரு எரிவாயு பம்பிங் நிலையத்தை டஜன் கணக்கான ரஷ்ய ட்ரோன்கள் தாக்கியதாக உக்ரைன் எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைனின் தெற்கு ஒடேசா பகுதியில் ஒரு எரிவாயு நிலையத்தை ரஷ்யா தாக்கியதாக உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். உக்ரைனின் எரிவாயு இருப்புகள் இப்போது 12 ஆண்டுகளில் மிக குறைவாக உள்ளன. சேமிப்பு வசதிகள் தற்போது 1/3 குறைவாகவே நிரம்பியுள்ளன என்று பகுப்பாய்வு நிறுவனமான எக்ஸ்ப்ரோ தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மாஸ்கோவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடனான சந்திப்பில் தனது தூதர் ஸ்டீவ் விட்காக் பெரிய முன்னேற்றம் அடைந்துள்ளதாக கூறினார். கூட்டத்திற்குப் பிறகு ஐரோப்பாவில் உள்ள வாஷிங்டனின் சில நட்பு நாடுகளை அவர் புதுப்பித்ததாக டிரம்ப் மேலும் கூறினார். உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்த அல்லது புதிய தடைகளை எதிர்கொள்ள ரஷ்யாவிற்கு டிரம்ப் நிர்ணயித்த காலக்கெடு முடிவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு புதன்கிழமை கிரெம்லினில் புடினுடன் விட்காக் சுமார் 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார். லெபனான் இறையாண்மையை விலையாக கொடுத்து மிகப்பெரிய தவறு. ஹெஸ்பொல்லா ஆயுதங்கள் குறித்து ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கான வழிமுறையாக உரையாடலை நம்பியிருப்பதற்கான வாக்குறுதிகளைத் தவிர்த்து ஆயுதங்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு செயல்படுத்தல் திட்டத்தை உருவாக்கும் முடிவை இராணுவத்திடம் ஒப்படைக்கும் முடிவை பிரதமர் நவாப் சலாம் அறிவித்தார். மகிழ்ச்சியடைந்த சலாம் இந்த முடிவை அறிவித்து ஆகஸ்ட் 7 வியாழக்கிழமை
நடைபெறும் அரசாங்க அமர்வில் அமெரிக்க ஆய்வறிக்கையை தொடர்ந்து விவாதிக்க கவுன்சில் முடிவு செய்துள்ளது. மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஆயுதங்களை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தை உருவாக்கி இந்த மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பு அமைச்சர்கள் குழுவிடம் சமர்ப்பிக்க இராணுவத்திடம் பணித்துள்ளது என்று கூறினார். இந்த முடிவைத் தொடர்ந்து ஹெஸ்பொல்லா ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இந்த முடிவை அது இல்லாதது போல் நாங்கள் கையாள்வோம். இந்த முடிவு லெபனான் இராணுவத்தை ஹெஸ்பொல்லாவுடன் மோத வைக்கும், இது உள்நாட்டுப் போருக்கு வழிவகுக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த முடிவு அமெரிக்காவால் கட்டளையிடப்பட்டது மற்றும் இஸ்ரேலின் நலன்களுக்கு மட்டுமே சேவை செய்கிறது என்று ஹெஸ்பொல்லா கூறினார். இந்த முடிவு லெபனானின் இறையாண்மையை கவிழ்த்து அதன் பாதுகாப்பு, புவியியல், அரசியல் மற்றும் எதிர்கால இருப்பை அழிக்க இஸ்ரேலின் கையை விடுவிக்கிறது என்று அந்த குழு கூறியது. லெபனானில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அதன் நிலத்தை விடுவிப்பதற்கும் இஸ்ரேலில் உள்ள நாட்டின் கைதிகளை விடுவிப்பதற்கும் லெபனான் அரசை உருவாக்குவதற்கும் ஒரு பாதுகாப்பு உத்தியை பற்றி விவாதிக்க விரும்புவதாக ஹெஸ்பொல்லா மேலும் கூறினார். ஆனால் இஸ்ரேலின் தாக்குதல்களின் கீழ் அல்ல. கடந்த ஆண்டு நவம்பரில் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் முதலில் கடைபிடிக்க வேண்டும் என்று அது கூறியது. ஹெஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கும் இந்த முறை முழு பிராந்தியத்திற்கும் ஒரு பரந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் அது லெபனான் அல்லது ஹெஸ்புல்லாவுடன் மட்டுப்படுத்தப்படாது என்றும் பார்வையாளர்கள் நம்புகின்றனர். உள்நாட்டு பூசல்கள் மூலம், எடுத்துக்காட்டாக லெபனானில் ஹெஸ்புல்லா அல்லது ஈராக்கில் ஹஷ்ட் அல்-ஷாபி, அதன் இலக்குகளை அடையும் நோக்கில் பல்வேறு நாடுகளில் எதிர்ப்பு இயக்கங்களுக்கு எதிராக அரசாங்கங்களையும் மக்கள் தொகையின் பிரிவுகளையும் நிறுத்த அமெரிக்கா முயன்று வருகிறது. நிச்சயமாக அமெரிக்க இஸ்ரேலிய இயல்பின் குறிக்கோள்கள். இருப்பினும் ஆய்வாளர்கள் வாதிடுகையில் பிராந்தியத்தில் உள்ள எதிர்ப்பு குழுக்கள் ஆயுதங்களை எடுக்க அமெரிக்காவின் அனுமதியை கேட்கவில்லை. எனவே அவர்கள் அமெரிக்காவின் அழுத்தத்தின் கீழ் தங்கள் ஆயுதங்களையும் கீழே வைக்க மாட்டார்கள்.